Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் புல்பட்டி கிராமத்தை சேர்ந்த ரவிக்குமார் தனலட்சுமி தம்பதிக்கு 4 குழந்தைகள். இதில் மூத்த மகள்தான் ஆர்த்தி. அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் 4ஆம் ஆண்டு படித்து வரும் இவருக்கு கூலி வேலை செய்யும் தனது பெற்றோருக்கு பொருளாதார ரீதியாக உதவ வேண்டும் என்ற எண்ணம் வந்துள்ளது. உடனே தனக்குள் இருக்கும் ஓவிய திறமையை சமூக ஊடகங்கள் வாயிலாக வளர்த்தெடுத்து அதன் மூலம் வருமானமும் ஈட்டி வருகிறார் ஆர்த்தி. எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, படிச்சுட்டு இருக்கப்ப ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. எனக்கு டிராயிங்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே டிராயிங்ஸ் பண்ணுவேன். சரின்னு இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நிறைய பேர் டிராயிங்ஸ் பற்றி ஆன்லைன் கிளாஸு, டிராயிங்ஸை அவங்க பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்து அதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடச்சிச்சு. நான் வீட்லேயும் சொன்னேன். அவங்களும் சரி நீ போடு, டேலண்ட்டை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பெற்றோர் சம்மதத்துடன் கொடைக்கானல் ஏரி பகுதியில் கடை அமைத்துள்ள ஆர்த்தி சுற்றுலா பயணிகளை தத்ரூபமாக வரைந்து அவர்களது பாராட்டையும் அதற்கு தகுந்த வருமானத்தையும் ஈட்டி வருகிறார். டிராயிங்ஸை ஒரு ஸ்கில்லாக டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய யூடியூப் வீடியோ பார்த்தேன். டெய்லியும் போஸ்ட் போட்டேன் இன்ஸ்டாகிராமில். அது மூலிமா எனக்கு வியூஸ், லைக்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாமே கெயின் ஆச்சு. அதனால நான் கொடைக்கானல் இல்லாமல் நல்லா சரௌண்டிங்கில் வெளியே தெரிய ஆரம்பித்தேன். நிறைய எனக்கு ஆன்லைன்லேருந்து ஆர்டர்ஸ் வரும். அதனால என்ன பண்ணுவேன்னா என்னோட ஃபீஸை நானே கட்டிக்கிற மாதிரி இருக்குது. எங்கள் அம்மா அப்பாவுக்கும் கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. கொடைக்கானலில் தற்போது பிரபலமாகி வரும் கல்லூரி மாணவி ஆர்த்தி தன்னை போல் பிறரும் திறமைகளை வெளிக்கொணர அரசு ஓவிய கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துள்ளார். என் டேலண்ட் வெளியே வரணும். வெளியே வந்துச்சுன்னா அந்த கொடைக்கானலே எனக்கு ஒரு பிளேஸ், ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க. அதுக்கான சப்போர்ட் யாராச்சும் பண்ணுங்க. ஸோ அது மூலிமா என்ன ஆகும்னா இன்னும் ஒரு 10-15 பேருக்கு நான் கிளாஸ் எடுக்கிற மூலிமா என்ன ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அவங்களுமே அவங்க டேலண்ட்டை உள்ளேயே வச்சுட்டு இருக்காம வெளியே கொண்டு வருவாங்க. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக கொடைக்கானலில் இருந்து செய்தியாளர் மணி நேதாஜி.